ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் 2ல இருக்கோம். டாபிக்கோட பேரு ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர். இன்னைக்கு ஃபுல்லா இதை பத்தி தான் பேச போறோம். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், ரைட்டா? ஓகே, இங்க பாரு, ஒரு ஸ்பியர் மாதிரி போட்டுக்கோங்களேன். இதுதான் அந்த ஸ்பியரு. ஸ்பியர்னா இது கரெக்டா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரைட்டா? என்னன்னா இந்த இந்த போர்ஷனை மட்டும் கரெக்டா கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா ஒண்ணு இப்படி இருக்குமா, இல்ல இப்படி இருக்குமா, ரைட்டா? ஸோ கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்னு ரெண்டு விஷயம் நீங்க 10th படிச்சது தான். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். சார் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்சைட்ல ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருக்கணும். இன்சைட்னா இருக்கு பாருங்க, இந்த இடம் தான் இன்சைடு. கேவ் இன்சைடு. இன்சைட்ல ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருந்தா கான்கேவ். கத்துக்கிட்டீங்களா எல்லாருமே? இன்சைட்ல ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருந்தா கான்கேவ். அதே மாதிரி ஒபாக் போர்ஷன் இன்சைட்ல இருக்கு, அவுட் சைட்ல ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருந்தா கான்வெக்ஸ். அப்ப ஸ்பெரிக்கல் மிரர்னா என்ன? ரெண்டு மிரர் இருக்கு சார் ஸ்பெரிக்கல்ல. கான்கேவ் ஒன்னு, கான்வெக்ஸ் ஒன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப திரும்ப நல்லா சொல்றேன், இது ஒரு மிரர். அவுட் சைட்ல இந்த மாதிரி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ், அவுட் சைட்ல இந்த மாதிரி ஒபாக் போர்ஷன், இன்சைட்ல ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேரு கான்கேவ் மிரர், ரைட்டா? இந்த பக்கம் பாருங்க, ஒபாக் போர்ஷன் இன்சைட்லயும் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் அவுட் சைட்லயும். இப்போ அவுட் சைடு இருக்குல்ல, வெக்ஸ் இந்த இடம். ஸோ ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் அவுட் சைட்ல இருந்ததுன்னா இதுக்கு பேரு கான்வெக்ஸ் மிரர், ரைட்? மிரரோட இன்ட்ரோ முடிஞ்சது. எப்படி மிரர் இருக்கும்னு சொல்லிட்டேன். ரிஃப்ளெக்டட் இன்சைட்ல இருந்ததுன்னா கேவ், அவுட் சைட்ல இருந்ததுன்னா வெக்ஸ். கான்கேவ், கான்வெக்ஸ். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கவனியே, ஒரே நிமிஷம். ரைட். ஸோ இதுல மிரருக்குள்ளார இருக்கிற விஷயத்த கொஞ்ச நேரம் பேசிடுவோமா? இங்க பாருங்க, இது ஒரு கான்கேவ் மிரர். இன்சைட்ல ஏன் திரும்ப வந்துட்டே இருக்குன்னு தெரியல. ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். ஓகே, கான்கேவ் மிரர். இப்போ கான்கேவ் மிரர்னாலே இந்த மாதிரி அவுட் சைட்ல ஒபாக் போர்ஷன் இருக்கும், அதை நீங்க பாத்துக்கிட்டீங்களா? இந்த இடம் பிரின்சிபல் ஆக்சிஸ் படித்திருக்கீங்களே, பிரின்சிபல் ஆக்சிஸ். எக்ஸாக்டா இந்த இடத்தோட பேரு போல். இது அப்படியே கம்ப்ளீட் பண்ணா ஒரு ஸ்பியர் கிடைக்கும்ல. அப்ப இந்த இடம் என்னவா இருக்கும்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். தெரியும் எல்லாமே. சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஆமா சார் படிச்சிருக்கும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து போல் வரைக்குமான தூரம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து போல் வரைக்குமான தூரம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். கரெக்டா போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்குமான பாதி தூரம் தான் ஃபோக்கஸ். அட் ஃபோக்கஸ் இல்ல, பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் போலுக்குமான தூரம் ஃபோக்கல் லென்த் எஃப். இப்ப நீ கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. ஒரு ஆர் வேணும்னா 2 எஃப்ங்களா சார்? அப்ப ஆருக்கும் எஃப்க்கும் என்ன சம்பந்தம்? ஆர் ஈக்குவல் டு 2f. எப்பெல்லாம் எஃப் வேணுமோ r/2ன்னு எடுத்துக்கணும். கவனி, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20 சென்டிமீட்டர்னு கொடுப்பாங்க. ஃபார்முலால நமக்கு எஃப் தான் இருக்கும். உடனே போயிட்டு தேடாத. f ஈக்குவல் டு 20/2, அதனால 10. ஸோ அப்போ ஃபோக்கஸ் எஃப், ஃபோக்கல் லென்த் ஸ்மால் எஃப் வேணும்னா r/2ன்னு கவனமா கத்துக்கணும், ரைட்டா? அதுக்கப்புறமா இந்த டாபிக்ல 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆள் யூ, இன்னொரு ஆள் வி. அது யாருங்க சார்? யூ, இன்னொன்னு வி. யூ வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். எப்பவுமே ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் யூ. ஒருவேளை இங்க பாருங்களேன், ஆப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன், இதான் ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட்ல இருந்து
போல் வரைக்குமான தூரம் u. ஒருவேளை இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாமா? இமேஜ்ல இருந்து போல் வரைக்குமான தூரம் v. இப்ப u வழக்கம் போல ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், u ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஃப்ரம் போல், த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் போல். v இமேஜோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போல். எல்லாத்தையும் நீங்க போல்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும். போல் தான் உங்களுக்கு ஆரிஜின். எல்லாத்தையுமே போல்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது ஒரே நிமிஷம். சரி, u தெரிஞ்சிருச்சு, v தெரிஞ்சிருச்சு, f தெரிஞ்சிருச்சு. இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு யார் காரணம்? பை 10th சில விஷயங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் படிக்காம இருக்கீங்க. அந்த படிக்காம இருக்கிறதுலாம் இப்போ வரும், பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த இடம் போல் சொல்லிட்டேன், இந்த இடம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்லிட்டேன், இந்த இடம் ஃபோக்கஸ் சொல்லிட்டேன், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கல் லென்த் எல்லாம் சொல்லியாச்சு. ரொம்ப லாஸ்டா ஒரு ரே போயிட்டு பட்டு, இதான் இன்சிடென்ட் ரே, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். லாஸ்டா ஒரு ரே இருக்குல்ல, போய் பட்டு அட் ஃபோக்கஸ் வழியா வெளில வரும். எப்பயுமே பேரலல் ரே வந்து அட் ஃபோக்கஸ் வழியா வரும். இந்த லாஸ்டா ஒரு ரே இருக்குல்ல, அதுக்கு பேரு மார்ஜினல் ரே. மார்ஜினல் ரே, நம்ம நோட்ல மார்ஜின் போடுறோம்ல, லாஸ்டா. மார்ஜினல் ரேவால இமேஜ் ஃபார்ம் ஆகுமா? ஆகாது. நோ இமேஜ் ஃபார்மேஷன். கத்துக்கோங்க எல்லாருமே. இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மார்ஜினல் ரே காரணம் கிடையாது. இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மார்ஜினல் ரே காரணம் கிடையாது. ரைட்டா? அப்ப மார்ஜின் இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு யார் சார் காரணம்? இந்த ரேக்கு பக்கத்திலே, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பக்கத்துல ஒரு ரே போகும், அதுக்கு பேரு பாராக்சியல் ரே. பாராக்சியல் ரே. ஸோ பாராக்சியல் ரே தான் டு ஃபார்ம் அ இமேஜ். அப்ப இமேஜ் ஃபார்மேஷனுக்கு காரணம், இமேஜ் ஃபார்மேஷனுக்கு காரணம் யாருன்னு கேட்டா பாராக்சியல் ரே. மார்ஜினல் ரேவால இமேஜ் ஃபார்ம் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. கத்துக்கிட்டீங்களா? நேத்தே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன், ரியல்னா என்ன? ரிஃப்ளெக்டட் ரேஸ் ஆக்சுவலி மீட், அதாவது ரேஸ் ஆர் ஆக்சுவலி மீட். ரிஃப்ளெக்டட் ரே மீட் பண்றதுனால எனக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு பேரு ரியல். வெர்ச்சுவல் அப்படின்னா, virtual அப்படின்னா which is appear to meet, appear to meet, இது வந்து virtual. மிரர் ஃபார்முலா ஸோ இனிமேல் தான் கத்துக்க போறோம். ஸோ f equal to r/2 ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. மிரர் ஃபார்முலா டெரிவேஷன் போறேன், அதை எப்பயும் படிச்சு முடிச்சிருங்க நைட்டு. அதுக்கு முன்னாடி மிரர் ஃபார்முலாவும் லென்ஸ் ஃபார்முலாவும் சார் எங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கோம். இப்போ 1/f equals to 1/v, இங்க 1/u-ன்னு வச்சுக்கோங்களேன். லென்ஸ் ஃபார்முலாவும் இதே தான் இருக்கும், மிரர் ஃபார்முலாவும் இதே தான் இருக்கும். மிரர் பிளஸ்ஸா மைனஸான ஒரு குழப்பம். மிரர் எம் மேக்சிமம், இங்க பாரு எம்முக்கு போயிட்டு மைனஸ் படிச்சிடாது. மிரர் எம் மேக்சிமம், மேக்சிமம் பிளஸ். அதே லென்ஸ் ஃபார்முலாவா இருந்ததுன்னா 1/f equals to 1/v 1/u, லென்ஸ் எல் லெஸ் லோ மைனஸ், எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், உங்க விருப்பம் தான். ஸோ மிரர் ஃபார்முலா 1/f equal to 1/v minus 1/u, சரி 1/v plus 1/u. லென்ஸ் ஃபார்முலா எல் லெஸ் மைனஸ், எம் மேக்சிமம் பிளஸ். மிரர் ஃபார்முலா நீங்க 10th படிச்சது தான். 1/f equals to 1/v plus 1/u. u ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், v இமேஜோட டிஸ்டன்ஸ், f ஃபோக்கல் லென்த். சரி, f-க்கு ஆல்ரெடி r/2ன்னு எங்களுக்கு தெரியுமே. அப்போ f-க்கு r/2ன்னா இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாமா? 2/r 1/v plus 1/u. ஒருவேளை r இருந்தா இப்படி எழுதலாம், f இருந்தா இப்படி எழுதலாம், உங்க விருப்பம் தான். நான் இதுக்கான டெரிவேஷன் போட்டு காமிக்கல, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல டெரிவேஷன் போட்டு காமிக்கிறேன். மிரர் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுனால எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 1/f equals to 1/v plus 1/u. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதோட டெரிவேஷன் சொல்லி கொடுங்க சார். இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் டெரிவேஷன் படிச்சு முடிச்சிடணும். நீங்க படிச்சுட்டு எனக்கு கண்டிப்பா மேக்ஸிமம் சென்ட் பண்ண ட்ரை பண்ணு, இல்லை நான் அவனை நம்புறேன். ரைட்டா? ஸோ மிரர் ஃபார்முலாவோட இப்போ நம்ம போர்டும் சேர்ந்து பண்றதுனால ரெண்டுத்தையும் ஒழுங்கா கத்துக்கோங்க. மிரர் ஃபார்முலா சார், மிரர் ஃபார்முலா எப்படி சார் எழுதுறது? ரைட். ஸோ மிரர் ஃபார்முலா நமக்கு வரப்போற ஆன்சர் இப்பயே தெரிஞ்சிருச்சு இல்ல, 1/f equals to 1/v plus 1/u-ன்னு வரப்போகுது. எப்படி வேணாலும் எழுதலாம், கான்கேவ் மிரர்ல எழுதலாம், கான்வெக்ஸ்ல எழுதலாம். நான் கான்கேவ்ல எழுதி காட்டுறேன், உங்களோட விருப்பம் தான். கான்கேவ்
மிரர். கான்கேவ்னா பின்னாடி இந்த மாதிரி கோடு போட்டு காமிக்கணும். இன்சைட்ல ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருக்கணும். பிரின்சிபல் ஆக்சிஸ் எங்கேயாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணி சார்னு கூப்பிட்டு. பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த இடம் போல்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தோ இருக்கு சி. ஆப்ஜெக்டை இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன் ஓ. இமேஜ் இங்க பிளேஸ் ஆகுது ஐ. நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல எம் என்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து ஒரு லைன் அந்த எம்முக்கு டிராப் பண்றேன். ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைன் அங்க டிராப் பண்றோம். அவ்வளவுதான். நீ திருப்பி படிக்க கூட வேண்டாம், சும்மா அப்படியே படம் பார்க்கறேன்னு பார்த்துக்கிட்டே. இமேஜ்ல இருந்து இங்க லைன் ஒன்று டிராப் பண்றோம். முதல்ல ஆங்கிள் போடுங்க. ஆப்ஜெக்டுக்கான ஆங்கிள் ஆல்பா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பீட்டா, இமேஜோடது காமா. மேல இருக்கிற ஆங்கிள் இதுவும் தீட்டா தான், இதுவும் தீட்டா தான். டிஸ்டன்ஸ் போடுங்க. இமேஜுக்கும் போலுக்குமான தூரம் v, சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்குமான தூரம் r, ஆப்ஜெக்டுக்கும் போலுக்குமான தூரம் u. அவ்வளவுதான், வேலை ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. டயக்ராம் போட்டுருவீங்கல்ல. ஸோ டயக்ராம்ல கான்கேவ் மிரர், வழக்கம் போல சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஆப்ஜெக்ட், இமேஜ். ஆப்ஜெக்டோடது ஆல்பா, சென்டர் ஆஃப் கர்வேச்சரோடது பீட்டா, இமேஜோடது காமா. ஸோ மேல இந்த எம்ல இருந்து இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா தீட்டா. ரைட்டா? ஸோ முதல்ல ஆல்பா உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆல்பாவையும் இந்த தீட்டாவையும் ஆட் பண்ணா பீட்டா கிடைச்சிரும். சார் புரியல. ஆல்பாவையும் தீட்டாவையும் ரெண்டு இன்சைட் ஆங்கிள் ஆட் பண்ணா அவுட் சைட் ஆங்கிள் கிடைச்சிரும். ரைட்டா? இங்க இருந்து எனக்கு தீட்டா தான் வேணும்னா பீட்டா மைனஸ் ஆல்பா. ஒருவேளை புரியலன்னா சார் இன்னொரு டைம் சொல்லுங்கன்னு சொல்லிடு. செகண்ட் பாருங்க, இந்த பீட்டாவையும் மேல இருக்கிற தீட்டாவையும் ஆட் பண்ணா வெளியில இருக்கக்கூடிய காமா கிடைச்சிரும். ரெண்டு இன்சைட் ஆங்கிள் ஈக்குவல் டு அவுட் சைட் ஆங்கிள் உனக்கு தெரியும் நல்லா. தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. தீட்டாவுக்கு பதிலா காமா மைனஸ் பீட்டா, ரெண்டும் தீட்டா தீட்டா. முடிஞ்சிச்சா? ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். சார் ஆல்பா பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு பீட்டா, அதுல இருந்து ஒரு தட்டி சொல்லுங்க சார். ஆல்பா எங்கமா இருக்கு? ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கா? மைக் ஆன்ல வை. அப்படியே தீட்டா மேல இருக்கா பாரு. ரெண்டுமே அந்த ட்ரையாங்கிளுக்கு இன்சைட்ல இருக்கா? எந்த ட்ரையாங்கிள் சார்? இந்த ட்ரையாங்கிள் ஓஎம்சி. ஓஎம்சி. ஓகே சார். அந்த ட்ரையாங்கிள் இன்சைட்ல இருக்கா? ஆல்பாவையும் இன்சைட்ல இருக்கிற தீட்டாவையும் ஆட் பண்ணா அவுட் சைட்ல இருக்கிற இந்த பீட்டா கிடைச்சிரும். ஓகே சார். அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிள் சொல்லு. சிஎம்ஐக்கு நீயே சொல்லு. பீட்டாவையும் தீட்டாவையும் ஆட் பண்ணா காமா கிடைச்சிரும். அப்ப ரெண்டுமே தீட்டா ஈக்குவலா இருக்கு. கவனி, வெறும் ஆங்கிள் எடுக்கிறீங்கன்னா which mean நீங்க tan எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே வெறுமனே ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு அப்படின்னா அது tan தீட்டான்னு அர்த்தம். டேனுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட். அப்ப ஆல்பா மட்டும் எழுதுங்க. ஆல்பா மட்டும் ஆப்போசிட்ல இருக்கிறது எம்பி. எம்பி அட்ஜசன்ட் யூவா பாரு. ஆல்பா எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஆல்பா மட்டும் பாரு. ஆல்பா நேரா ஆப்போசிட்ல இந்த எம்பி. எம்பி அட்ஜசன்ட் வந்து யூன்னு கத்துக்கணும். ஆல்பா ஈக்குவல் டு எம்பி பை யூ. பீட்டாவுக்கு யாராவது சொல்லுங்க. எம்பி பை கம்ப்ளீட் பண்ணு. எம்பி பை ஆர். காமாவுக்கு பேசுங்க பா. எம்பி பை எம்பி பை வி. அவ்வளவுதான். ஸோ ஆல்பா எழுதிட்டேன், பீட்டா எழுதிட்டேன், காமா எழுதிட்டேன். முதல்ல இதை எழுதி முடிச்சுக்கணும். அப்புறமா ரெண்டு தீட்டாவை ஈக்குவேட் பண்ணுங்க டயக்ராம்ல இருந்து. ரெண்டு தீட்டாவை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஒரு தீட்டா பீட்டா மைனஸ் ஆல்பா, இன்னொரு தீட்டா காமா மைனஸ் பீட்டா. பட் டெரிவேஷன் எப்படி வேணாலும் போடலாம். ஆனா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளா இருக்கிறதா உனக்கு கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஒரு தீட்டாவுக்கு பீட்டா மைனஸ் ஆல்பா, இன்னொரு தீட்டாவுக்கு காமா மைனஸ் பீட்டா. என்ன நடக்குது? இந்த மைனஸ் பீட்டா இந்த பக்கம் வந்துருச்சு. அப்ப பீட்டா பிளஸ் பீட்டா. இந்த மைனஸ் ஆல்பா அந்த பக்கமா போயிடுச்சு. ஆல்பா பிளஸ் காமா. ரெண்டு பீட்டா ஈக்குவல்ஸ் டு ஆல்பா பிளஸ் காமா. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்ப பீட்டாவுக்கு மேல படிச்சோம் எம்பி பை ஆர். ஒத்துக்கிறீங்களா? பீட்டாவுக்கு எம்பி பை ஆர், ஆல்பாவுக்கு எம்பி பை யூ. ஆல்பாவோடது, காமாவோடது எம்பி பை வி. ஸோ எல்லாத்துலயும் எம்பியை காலி பண்ணுங்க. ஃபைனலா நீங்க தேடி வந்தது
2 by r equals to 1 by u 1 by v. 2 by r எங்களுக்கு நல்லா தெரியும் சார், அது 1 by f. 1 by f equals to 1 by u plus 1 by v. சூப்பரா இல்ல? சிம்பிள் டெரிவேஷன். நீ இதுக்காக போய் மெனக்கெட்டு படிக்கலாம் வேண்டாம். சும்மா கான்கேவ் மிரர் போட்டுக்கிறீங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஆர் ரேடியஸ், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் u, இமேஜோட டிஸ்டன்ஸ் v, மூணுத்துக்கும் ஆங்கிள் வழக்கம் போல ஆல்பா பீட்டா காமா, ரெண்டு மேல ரெண்டு தீட்டா, ஆல்பாவையும் தீட்டாவையும் ஆட் பண்ணா பீட்டா, பீட்டாவையும் தீட்டாவையும் ஆட் பண்ணா காமா. ரெண்டுத்துக்கும் ஈக்குவேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், தீட்டா ஈக்குவல் டு தீட்டான்னு ஆரம்பிக்கிறேன். ஆல்பாவுக்கு பதிலா எம்பி பை யூ, பீட்டாவுக்கு பதிலா எம்பி பை ஆர், காமாவுக்கு பதிலா எம்பி பை வி. சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வரும். 2 பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் காமா, பீட்டாவுக்கு பதிலா எம்பி பை ஆர், ஆல்பாவுக்கு பதிலா எம்பி பை யூ, அங்க காமாவுக்கு எம்பி பை வி. சூப்பரா 1 பை எஃப் ஈக்குவல் டு 1 பை யூ பிளஸ் 1 பை வி. கான்வெக்ஸ் வச்சும் போடலாம். நீங்க இது ஒண்ணு மட்டும் கத்துக்கோங்க போதும். உனக்கு தேவை மிரர் ஃபார்ம்ல 1 by f equal to 1 by v plus 1 by u ன்னு அழகா கத்துக்கணும். ரைட்டா? பதில் சொல்லுங்க. யாருக்கா கிளியர் இல்லாம இருக்கா? இங்க திரும்ப சொல்லணுமா? நான் உங்களை தான் கேக்குறேன். நோ சார். எஸ் சார். எல்லாருக்குமே ஒரே நிமிஷம். எஸ் சார். ரைட். ஒரு நிமிஷம். அபி குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங். கிருத்திக் குட் ஈவினிங் பே. ரைட். ஸோ எல்லாரையும் ரிசீவ் பண்ணிட்டேன் இல்லையா? எல்லாரும் கிளியர் தானே? ஓகே. எங்க மேல மதுவர்ஷால இருந்து கீழே எதுஸ்ரீ வரைக்கும் யாருக்காவது புரியலன்னா திரும்ப கேட்டுக்கிறது நல்லது. ஸோ மிரர் ஃபார்முலாவோட இன்ட்ரோ முடிஞ்சது. அடுத்தது இதுக்கப்புறம் அவ்வளோதான். எப்படி சம் போட போறோம், மேக்னிஃபிகேஷன் கற்றுக்க போறோம், சைன் கன்வென்ஷன் கற்றுக்க போறோம், எல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஃபார்முலா இன்ட்ரோஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. முதல்ல இருக்கிறதுலே ரொம்ப சிக்கலான விஷயம் சைன் கன்வென்ஷன். சிக்கல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. கிராஃப் போட்டிருப்பீங்கல்ல, நீங்க 10th கிராஃப் போட்டிருப்பீங்க. எப்பவுமே ரைட் சைடில் பாசிட்டிவ் பிளஸ் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எழுதியிருப்பீங்க, லெஃப்ட்ல நெகட்டிவ் மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ், மேலே பிளஸ் ஒய் ஜே வெக்டார். நீங்கள் 11th படிச்சதுனால மேலே ஜே வெக்டார், கீழே மைனஸ் ஜே வெக்டார். இவ்வளோதான் சைன் கன்வென்ஷன். ரைட்ல பாசிட்டிவ், லெஃப்ட்ல நெகட்டிவ், மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். ரைட்டா? இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோ. ஆனாலும் இது மட்டுமே வச்சு அது சரியா செய்ய முடியுமான்றதை செக் பண்ணிடுவோமா? இங்க வாங்களேன். இது வந்து ஒரு கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த இடம் பிரின்சிபல் ஆக்சஸ். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த இடம் புரியலனாலும் சார்னு கூப்பிட்டுரு. ஆப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் யூல யூ. எப்பவுமே நீங்க மெஷர் பண்றது ஃப்ரம் போல்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும். ஃப்ரம் போல்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும். ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் எப்படி போகும்? இந்த டைரக்ஷன்ல போகுமா? அப்ப லைட் எப்படி போகுதோ அதுக்கு பேரு தான் இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே. இப்ப உங்க பிளேன் மிரருக்கு முன்னாடி நீங்க போய் நிக்கிறீங்க, அப்ப உங்கள்கிட்ட இருந்து தான் லைட் அந்த பிளேன் மிரருக்கு போகுது. இப்ப நீங்க மெஷர் பண்றீங்கல்ல, எங்க இருந்து மெஷர் பண்றீங்க? ஃப்ரம் போல்ல இருந்து அந்த டேப் வச்சு இப்படி மெஷர் பண்றீங்க. அப்ப இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட்ல மெஷர் பண்றீங்க. அப்ப கவனி டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே. பை இதை கத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்ல உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சூப்பரா சால்வ் பண்ணுவீங்க. கடைசி வரைக்கும் புரியுற வரைக்கும் விடாது. புரியலன்னா என்ன விட்டுறாரு, திரும்ப திரும்ப கேட்டுனேரு. டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே. டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட்ல மெஷர் பண்ணீங்கன்னா டேக்கன் எஸ் நெகட்டிவ். பாருங்க, இன்சிடென்ட் ரே இந்த பக்கம் இருக்கு, அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட் போகுது. பட் நான் மெஷர் பண்றது என் டேப்பை ஃப்ரம் போல்ல தான் வச்சுட்டு மெஷர் பண்ணிட்டு வரேன். சார் யூ வந்து 20 சென்டிமீட்டர்ல இருக்கு, அப்ப -20ன்னு எடுக்கணும். ஏன்னா நான் ஆப்போசிட்ல மெஷர் பண்றேன். ஒருவேளை இன்சிடென்ட் ரேக்கு அலாங்ல இருந்தா இந்த இடத்துல இருக்க இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகுது. இன்சிடென்ட் ரேயோட டைரக்ஷன் இப்படி, அதே டைரக்ஷன்ல மெஷர் பண்றேன். அலாங்ல இருந்தா பாசிட்டிவ். பை இது ஆக்சுவலா ஒரு பிசிக்ஸ் டீச்சர் இப்படி சொல்லி தரணும். ஆனா டேட்டா எடுக்கிறது ரொம்ப ஈஸி. கவனி, எப்பவுமே உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் in front of mirror இந்த வார்த்தை இருக்கும். in front of lens. அப்ப ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட்னா நீங்க மெஷர் பண்றது ஆப்போசிட்ல தான் மெஷர் பண்ணணும். எப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட்னு எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் யூ நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர்.
20 சென்டிமீட்டர். அப்ப u ஈக்குவல் டு -20 கத்துக்கிட்டீங்களா? ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட்ன்ற வார்த்தை வந்தாலே மைனஸ். திரும்பவும் சொல்றேன், அடுத்து 14 கொஸ்டின் சால்வ் பண்ண போறீங்க. 14 கொஸ்டின்ல டேட்டா எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் கீவேர்டு. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர், u நெகட்டிவ். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர், u நெகட்டிவ். கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட்ல மெஷர் பண்ணா நெகட்டிவ், அலாங் மெஷர் பண்ணா பாசிட்டிவ். ரைட்டா? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருந்தா above the principal axis, இங்க எழுதுறேன் above the principal axis. above the principal axis பாசிட்டிவ், அதாவது மேல பிளஸ் ஜே. ஒருவேளை இன்வெர்டட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், below the principal axis நெகட்டிவ். அப்ப above பாசிட்டிவ், below நெகட்டிவ். உனக்கு இப்ப எவ்வளவு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல புரியலன்னா என்ன சொல்றீங்களா? இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க வச்சிருக்கேன். இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடம் இமேஜ், இந்த இடம் யூ, இந்த இடம் வி. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்க இருக்கு. அப்ப இந்த இடம் ரேடியஸ். நீங்க தான் சொல்லணும். இந்த யூ சைன் என்ன, வி சைன் என்ன, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சைன் என்ன, ஹைட் ஆஃப் த இமேஜ் சைன் என்ன, ஆரோட சைன் என்ன. எங்க ஸ்டார்ட் பண்ணு. யூ நெகட்டிவ் சார். யூ நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? Placed in front of the mirror, sir. in front of the mirror. அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க. யூ நெகட்டிவ். வி வி பாசிட்டிவா நெகட்டிவா? பேஸ் வி பாசிட்டிவா நெகட்டிவா? பா அதுவும் மிரருக்கு லெஃப்ட்ல தானே இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் சார். நெகட்டிவ். மிரருக்கு லெஃப்ட்ல இருந்தா நெகட்டிவ். அப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? மிரருக்கு லெஃப்ட்ல இருந்தா நெகட்டிவ். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? Positive, sir. பாசிட்டிவ். அழகா சொன்னீங்க. ஹைட் ஆஃப் த இமேஜ் பாசிட்டிவா நெகட்டிவா? Negative. ரைட். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கான்கேவ் மிரருக்கு நெகட்டிவ். பாருங்க லெஃப்ட்ல இருக்கு. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நெகட்டிவ். ஆமா, ரேடியஸ் நெகட்டிவ்னா ஃபோக்கல் லென்த் Negative தான் சார். Negative. அவ்வளவுதான். கலக்கிட்டீங்க எல்லாருமே. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர். இப்ப இங்க தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர், கான்கேவ் மிரர் 20 சென்டிமீட்டர். அப்ப நீங்க எஃப் எப்படி எடுக்கணும்? R/2, sir. இல்லம்மா, எப்படி எடுக்கணும்? +20 -20? -20, sir. -20. பை எல்லாருமே பேசுங்க. யாரோ சொல்றாங்கன்னு இருக்காது. இது உன்னோட கிளாஸ், உனக்காக தான் இந்த வேலை. ஸோ எஃப் ஈக்குவல் டு -20 சென்டிமீட்டர். அப்போ எஃப் ஈக்குவல் டு -20 சென்டிமீட்டர். புரிஞ்சுச்சா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் பை எப்போ இனிமேல் லென்ஸ்லேயே தான். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸ்னாலும் எஃப் வந்து நெகட்டிவ் தான் எடுக்கணும். அப்போ இன் ஃப்ரண்ட்னா யூ நெகட்டிவ். இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? லெஃப்ட்ல ஃபார்ம் ஆயிருந்தா வி நெகட்டிவ். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ். ஹைட் ஆஃப் த இமேஜ் பிலோல இருக்கு நெகட்டிவ். இதுக்கு சூப்பரா சொல்லிட்டீங்க. கான்கேவுக்கு பிரமாதமா சொல்லிட்டீங்க எல்லாருமே. ரைட்டா? இந்த டயக்ராமுக்கு சொல்றீங்களா? ஒருவேளை இந்த இடம் இதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோக்கல் லென்த், ஃபோக்கஸ் இங்க இருக்கு. ஆப்ஜெக்ட் ஒருவேளை நான் இங்க பிளேஸ் பண்ணனா இமேஜ் இங்க இடத்துல ஃபார்ம் ஆகும். இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ். நீங்க படிச்சிருப்பீங்க 10th கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் மிரரோட கடைசி கேஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். கான்கேவ் மிரரோட லாஸ்ட் கேஸ். அப்ப இந்த இடம் யூ, இந்த இடம் வி. ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் த இமேஜ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். டக்கு டக்குன்னு பதில் சொல்லு. யூ Positive, sir. Negative. sir. ஏமா இன் ஃப்ரண்ட் தான் நம்ம ஆப்ஜெக்ட். பாரு, ஆப்ஜெக்ட் ஸ்வர்ஷிகா. Sorry, sir. மாத்தி சொல்றேன். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர், யூ நெகட்டிவ். இமேஜ் ரைட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. வி பை Positive, sir. Positive. பாசிட்டிவ். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் above the principal axis, அதனால Positive, sir. இமேஜ் above the principal axis, அதனால Positive. பாசிட்டிவ். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் லெஃப்ட்ல இருக்கு, அதனால Negative. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் ஆல்வேஸ் Negative, sir. Negative. நெகட்டிவ். ரைட். சூப்பரா சொன்னீங்க. அடுத்த டயக்ராம் போட்டு காட்டவா? அடுத்து கான்வெக்ஸ்ல போறேன், ட்ரை பண்ணுங்க. கான்வெக்ஸ்
இந்த இடம் கான்வெக்ஸ் மிரர் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, இன்சைடில் ஒபாக் போர்ஷன் இருக்கு, அவுட் சைடில் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருக்கு, அதனால இதுக்கு பேரு கான்வெக்ஸ். ஆப்ஜெக்ட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன், இமேஜ் இங்கே கிடைக்குது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த பக்கமா இருக்கு, இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் த இமேஜ். யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்குறேன். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் யூ பை பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார். Negative. பை எப்பவுமே பெரும்பாலும் 100%, 99.99% யூ நெகட்டிவா தான் இருக்கும், ரைட்டா? ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட்னு தான் வரும், அப்ப யூ நெகட்டிவ், யூ நெகட்டிவ். வி Positive. பாசிட்டிவ் சார். Positive, sir. இந்த டாபிக்ல ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ் சார். Positive. ஹைட் ஆஃப் த இமேஜ் Positive, sir. பாசிட்டிவ். Positive. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் Positive, sir. பாசிட்டிவ். நல்லா சொன்னீங்க. கான்வெக்ஸ் மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாசிட்டிவ், பாசிட்டிவ். அதனால ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் Positive, sir. பை இப்போ உன் மனசுல ரெண்டு விஷயம் நீங்க எழுதுங்க. கான்கேவ்னு ஒரு வார்த்தை வந்தாலே ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ், கான்வெக்ஸ்ன்ற வார்த்தை வந்தாலே பாசிட்டிவ். சார் அது மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலுமா? சத்தியமா ஆமா. மிரரா இருந்தாலும் கான்கேவ் நெகட்டிவ், லென்ஸா இருந்தாலும் கான்கேவ் நெகட்டிவ். கான்வெக்ஸ் மிரரா இருந்தாலும் பாசிட்டிவ், லென்ஸா இருந்தாலும் பாசிட்டிவ். ஸோ அதனால ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு டேட்டா எடுக்க நல்லா தெரியுது, சைன் கன்வென்ஷன் சூப்பரா சால்வ் பண்றீங்க. அதுக்கப்புறமா மேக்னிஃபிகேஷன் கத்து கொடுத்துட்டோம்னா இப்போ சம் போட வேண்டியதுதான், ரைட்? மேக்னிஃபிகேஷன் போலாமா? இதுல யாருக்காவது கிளியர் இல்லைன்னா சொல்லிடுறேன் என்கிட்ட. மேக்னிஃபிகேஷன்ல நிறைய மேக்னிஃபிகேஷன் பேச போறோம். லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன், அதுக்கப்புறமா சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன், தென் வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் பத்தி பேச போறோம், ஸ்மால் ஆப்ஜெக்ட் பத்தி பேச போறோம், நியூட்டன் ஃபார்முலா பத்தி பேச போறோம், ரைட்டா? அடுத்த அரை மணி நேரம் ஒரு பிரமாதமான உலகத்துக்குள்ளார நம்ம என்டர் ஆக போறோம், ரைட்டா? ஸோ அப்படியே எங்கேயே பிடிச்சிக்கோ, ஜாலியா உள்ளவா. மேக்னிஃபிகேஷன், மேக்னிஃபிகேஷன் பை இந்த வார்த்தையிலே எல்லாமே அடங்கி போச்சு. மேக்னிஃபிகேஷன் ஒன்று, ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ இப்படி இருக்கு, ஆப்ஜெக்டை பெருசாவும் காமிக்கலாம், சின்னதாகவும் காமிக்கலாம். மேக்னிஃபிகேஷனா தமிழ்ல உருப்பெருக்கம்னு அர்த்தம். உருவத்தை பெருசுபடுத்தியும் காமிக்க முடியும், சின்னதாக்கியும் காமிக்க முடியும். மேக்னிஃபிகேஷனோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன சார்? படிங்க இது. மேக்னிஃபிகேஷனோட ஜெனரல் ஈக்குவேஷன் ஹைட் ஆஃப் இமேஜ், ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். எங்க இனி மேக்னிஃபிகேஷன் பார்த்தாலும் ஹைட் ஆஃப் த இமேஜுக்கும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்குமான ரேஷியோ. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் யோசிங்களேன் சார். ஒருவேளை ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ? 1. எப்பெல்லாம் மேக்னிஃபிகேஷன் 1ன்னு பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அது மேக்னிஃபை ஆகல, சேம் சைஸ்ல இருக்குன்னு அர்த்தம். நீங்களே சொல்லுங்க பை. m greater than 1 இருந்தா யார் அதிகமா இருக்கா? ஹைட் ஆஃப் த இமேஜ் பெருசா இருக்கா, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பெருசா இருக்கா? வாய தர. Height of the image, sir. ஹைட் ஆஃப் த இமேஜ் பெருசா இருக்குன்னா அது லார்ஜ் இமேஜா ஸ்மால் இமேஜா? லார்ஜா ஸ்மாலா? லார்ஜ். m வந்து 1 விட அதிகமா இருக்குன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் அதிகமா இருக்கு, அதனால அது லார்ஜ்னு அர்த்தம், ரைட்டா? ஒருவேளை m ஓட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்ததுன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் சின்னதா இருக்கு, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பெருசா இருக்கு. இது 10 சென்டிமீட்டர்னா வந்திருக்கிறது 4 3 தான் வந்திருக்கு, அப்படின்னா ஸ்மால். ஸ்மால் ரொம்ப கம்மியா இருந்தா டிமினிஷ்னு ஒரு வார்த்தை நீங்க 10th படிச்சிருப்பீங்க. இப்ப m equal to height of the image by height of the object கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம். எத்தனை ஃபார்முலா இருக்கு பாருங்க, 4 ஃபார்முலா வரப்போகுது, பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா மைனஸ் ஆஃப் v பை u. இந்த ரெண்டு தான் நீங்க 10th படிச்சிருப்பீங்க, இனிமேல் வரதெல்லாம் படிச்சிருக்க மாட்டேன், இப்பதான் புதுசா படிக்க போறேன். புரியலன்னா ஸ்டாப் பண்ணிடு. m equal to மைனஸ் v by u. மிரருக்கு மைனஸ் வரணும், லென்ஸுக்கு மைனஸ் வரக்கூடாது. கவனி, பொறுமையா நிதானமா என் வார்த்தையை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கோ. மிரர் ஈக்குவேஷன்ல மேக்னிஃபிகேஷனுக்கு mக்கு மைனஸ் v by u வரணும்.
லென்ஸ்ல பிளஸ் வி பை யூ. ரைட்டா? ஓகே சார். வேற மாதிரி எப்படி சார் மாத்துறது? கேர்ஃபுல்லா கவனி. இந்த ரெண்டு ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1/f ஈக்குவல் டு 1/v பிளஸ் 1/u. எனக்கு v மட்டும் வேணும். நான் என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. 1/f மைனஸ் 1/u. 1/v u மைனஸ் f பை uf. என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எல்சிஎம் எடுத்திருக்கேன். v தான் வேணும். uf பை u மைனஸ் f. மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் ஆஃப் v பை u. மைனஸ் ஆஃப் v பை u சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் uf பை u மைனஸ் f. கீழே ஆல்ரெடி ஒரு u இருக்கு. உணர முடியுதா உங்களால? v அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். கீழே இருக்கிற u அப்படியே, டினாமினேட்டர்ல இருக்கிற u அப்படியே போட்டிருக்கேன். இந்த uவும் இந்த uவும் போயிடுச்சு. அப்ப மேக்னிஃபிகேஷனுக்கு புதுசா ஒரு m ஈக்குவல் டு மைனஸ் v பை யூல இருந்து சொல்லுங்க சார். m ஈக்குவல் டு மைனஸ் v எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியுதா உனக்கு? எஸ் சார். அந்த ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க சார். ரெசிப்ரோக்கல் பண்ணி v கொண்டு வந்துட்டேன். ரைட்டா? சோ m ஈக்குவல் டு மைனஸ் v பை u. ஒரே நிமிஷம் திரும்ப கேட்டதுனால சொல்றேன். m ஈக்குவல் டு மைனஸ் v பை u. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம v கண்டுபிடிச்சோம். uf பை u மைனஸ் f. சரிதானா? m ஈக்குவல்ஸ் டு மைனஸ் v க்கு பதிலா uf பை u மைனஸ் f. ஆல்ரெடி இங்க ஒரு u அப்படியே இருக்கு பாருமா. நான் v தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அது பை யூன்னு போடணும். அந்த u தான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப கிளியரா உனக்கு? கிளியர் சார். இந்த uவும் இந்த uவும் போய் சேர்ந்துருச்சு. ஃபைனலா மேக்னிஃபிகேஷன் m ஈக்குவல்ஸ் டு, நல்லா பார்த்துக்கோங்க, மைனஸ் f பை u மைனஸ் fன்னு இருக்கு. இந்த நான் மைனஸ் உள்ள கொண்டு வந்துட்டேன். அதனால m ஈக்குவல் டு f பை f மைனஸ் யூன்னு எழுதலாமா பாருங்க. என்ன கத்துக்கிட்டீங்க? மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டேன். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. f பிளஸ் ஆயிடுச்சு. u மைனஸ் ஆயிடுச்சு. இனிமேல் மேக்னிஃபிகேஷனோட தேர்ட் ஃபார்முலா சொல்லுங்க பான்னா f பை f மைனஸ் யூன்னு சொல்லணும். ரைட்டா? இப்போ 3 ஃபார்முலா கொடுத்துருக்கேன்னா என்னென்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மைனஸ் ஆஃப் v பை u f பை f மைனஸ் u. மிரர்னாலே மைனஸ் வரும் பாரு. இங்க ஒரு மைனஸ் இருக்கா? இங்க ஒரு மைனஸ் வருதா? தேர்ட் ஃபார்முலா கொஞ்சம் நிதானமா பாரு. ஒருவேளை மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ 1, யூவோட வேல்யூ 20 சென்டிமீட்டர், f கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நீ தான் யோசிக்கணும். m இருக்கிற மாதிரி, u இருக்கிற மாதிரி, f இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வேணுமா? அப்ப f பை f மைனஸ் u. m கொடுக்க போறேன் 1, f தெரியாது, f ஆக்சுவலா ஒரு மைனஸ், டேட்டால ஒரு மைனஸ், பிளஸ் 20. சால்வ் பண்ணா உனக்கு f கிடைச்சிடும். இப்ப நீங்க தான் யோசிச்சு எடுத்துட்டு வரணும். ஃபார்முலா சொல்லிட்டேன். m ஈக்குவல் டு f பை f மைனஸ் யூ தேர்ட் ஃபார்முலா. இதே மாதிரி சால்வ் பண்ணா ஃபோர்த் ஃபார்முலா என்ன தெரியுமா வரும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஹைட் ஆஃப் தி இமேஜுக்கும் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டுக்கும் பிரச்சனை. ரெண்டாவது ஃபார்முலா விக்கும் யூக்கும் பிரச்சனை. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ். மூணாவது ஃபார்முலா ஃபோக்கல் லென்த், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், மேக்னிஃபிகேஷன். இவங்க 3 பேருக்கும் பிரச்சனை. இப்ப இதுல ஏதோ ஒரு ஆள் குறையறான்ல, v வச்சு ஒரு ஃபார்முலா சொல்லுங்க சார். m v f வச்சு ஒரு ஃபார்முலா சொல்லுங்க. m ஈக்குவல் டு f மைனஸ் v பை f. இது எப்படி சார் வந்துச்சு? இங்க வாங்களேன், கூடவே வா, மேல வா. இந்த இடத்துல நான் v கண்டுபிடிச்சேன்ல, அதே மாதிரியே u கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபோர்த் ஃபார்முலா கிடைச்சிரும். அது டெரிவேஷன் போடணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் ஃபார்முலா கூட டைரக்டா எழுதிருக்கலாம். ஆனா எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்காக வச்சிருக்கேன். இப்போ ஃபோர்த் ஃபார்முலா f மைனஸ் v பை f, f மைனஸ் v பை f. சரி, ஒரு முடிவுக்கு வாங்களேன். அவ்வளவுதான், மேக்னிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க கத்துக்கிட்டது லேட்ரல் மேக்னிஃபிகேஷன், அதாவது ஆப்ஜெக்ட்டை இப்படி வச்சிருக்கும். இமேஜ் உனக்கு இப்படி கிடைக்கலாம், இல்ல இப்படி கிடைக்கலாம். சார் ஃபோர்த் ஃபார்முலா மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார். சரி, ஒரே நிமிஷம். ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட், மைனஸ் ஆஃப் v பை u செகண்ட், f பை f மைனஸ் u தேர்ட், f மைனஸ் v பை f. இனி மேக்னிஃபிகேஷன்னாலே எந்த சம் கேட்டாலும் கொஸ்டின் பேப்பரோட சைட்ல பென்சில்ல இந்த ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கோ. கொஞ்சம் இந்த ஃபார்முலா ஃபுல்லா பாரு. மேக்னிஃபிகேஷன், ஹைட் ஆஃப் தி இமேஜ், ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இவங்க 3 பேருக்கும் 2 டேட்டா கொடுத்து ஒருத்தவங்க கேட்கறாங்க. இல்ல மைனஸ் ஆஃப் v பை u, f பை f மைனஸ் u, f மைனஸ் v பை f.
கொடுக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்து ஃபார்முலாவை நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ எல்லாரும் ஸ்கிரீன் அப்படியே பார்த்துட்டே இருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் சொல்றீங்கன்னு பாக்க. ஹைட் ஆஃப் த இமேஜ் கொடுத்துட்டேன், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டேன், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டேன், வி கேட்கிறேன். எந்த ரெண்டு ஃபார்முலா ரிலேட் பண்ணுவீங்க? hi by h not equal to f minus v by f sir. hi by h not equal to ஏன் f by f? நான் ஃபோக்கல் லென்த்தே கொடுக்கலையே. So hi by h naught is equal to minus v by u. அவ்வளவுதானே, v தானே தேவை. அப்ப hi தெரியும், h நாட் தெரியும், u தெரியும், v தானே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்த ஃபார்முலா கவனிங்க. m given f given need v என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? f minus v by f. f minus v by f. m equals to f minus v by f. ரைட், அழகா சொன்னீங்க. அடுத்தது u given m given f need என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? m is equal to f by f minus u. அவ்வளவுதான். அப்ப என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஃபார்முலாஸை சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். இப்போ இந்த மேக்னிஃபிகேஷன்னாலே லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் இல்லைனா டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன்னாலே இந்த 4 ஃபார்முலா தான். எப்படி வந்ததுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். hi by h naught minus v by u, f by f minus u, f minus v by f. டேட்டாவை கரெக்டாக எடுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட், ஒரே நிமிஷம். அடுத்தது லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன். கவனி லாங்கிடியூடினல், கேர்ஃபுல்லாக கவனிங்க. லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் என்னங்க சார்? இப்போ இவ்வளோ நேரம் அந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வச்சிருந்தோம், லேட்டரலா வச்சிருந்தோம், இல்லை டிரான்ஸ்வர்ஸா வச்சிருந்தோம். லாங்கிடியூடினல்னா ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஹரிசாண்டலா பிளேஸ் பண்றது. இப்போ அவன் பெண்ணை நேரா இப்படி வச்சிங்கன்னா மிரருக்கு முன்னாடி லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், இல்லைன்னா டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன். அதே உன்னோட பெண்ணை ஹரிசாண்டலா பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பேரு லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன். கத்துக்கலாமா? ரைட். இன்னும் நிறைய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போது பாருங்களேன். லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன். இப்போ கான்கேவ் மிரர் சொல்லி கொடுத்தாலே அதே தான் கான்வெக்ஸ் மிரருக்குமே, சைன் மட்டும் மாறும். பாருங்க, ஆப்ஜெக்டை கொண்டு வந்து இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். இதான் உன்னோட பென்னு. பென்ல இந்த இடம் u1 எடுத்துக்கிறேன், இந்த இடம் u2 எடுத்துக்கிறேன். இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகுது. இந்த இடம் v1 எடுத்துக்கிறேன், இந்த இடம் v2 எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல லாங்கிடியூடினல்ன்றதுனால மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா length of image by length of object. என்னது ஹரிசாண்டலா இருக்கு, இன்னும் சிம்பிளா சொன்னா படுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். length of image by length of object. length of image எப்படி மெஷர் பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸ் யாரு? v1 ரொம்ப டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போல்ல இருந்து. இப்போ v1 வந்து 40 வச்சுக்கோங்களேன், v2 வந்து 35 வச்சுக்கோங்களேன். அப்ப v1 minus v2 இதான length of image 5. தென் கீழே டிஸ்டன்ஸ் யாரு? u1 minus u2. இப்போ உன் விருப்பம் தான், சைன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். v1 minus v2, v2 minus, நீ என்ன மேக்னிடியூட் தானே எடுக்க போற, இதோட லென்த் எடுக்க போற, இதோட லென்த் எடுக்க போற. ரைட்டா? இது 40, இது 35, 5. இந்த இடம் வந்து 20, இந்த இடம் 15, 5. அதனால 15 minus 20 போட்டாலும் 20 minus 50 போட்டாலும் இங்க வெறும் மேக்னிடியூட் தான் எடுக்க போறீங்கன்றதுனால சைன் வந்து பெருசா டாமினேட் பண்ணாது. இப்ப லென்த் ஆஃப் இமேஜுக்கும் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்குமான ரேஷியோ தான் மேக்னிஃபிகேஷன். இது லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இப்ப செகண்ட், தேர்ட் கேஸ். மேல சொன்ன வரைக்கும் இந்த லேட்டரல் வரைக்கும் தான் போர்ட் சைடுக்கு இருந்தா போதும். இப்ப சொல்றதெல்லாம் காம்படிட்டிவ் சைடுக்கு. கொஞ்சம் நல்லா கத்துக்கும். ஏரியல் மேக்னிஃபிகேஷன் இல்லைன்னா சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன். ஏரியல், அது என்னங்க சார்? ஏரியல் மேக்னிஃபிகேஷன் இல்லைன்னா சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன். சம் நம்பர் 14க்கான க்ளூ இது. ஏரியல் மேக்னிஃபிகேஷன் இல்லைன்னா சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன். டைரக்டா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடம் ஒரு மிரருக்கு முன்னாடி ஒரு பிளேன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஏரியா ஆஃப் ஆப்ஜெக்ட். எனக்கு இமேஜ் இங்க எங்கேயோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏரியா ஆஃப் இமேஜ். எப்பவுமே மேக்னிஃபிகேஷனால இமேஜ் பை ஆப்ஜெக்ட் தானே. என்ன இதுக்கெல்லாம் டெரிவேஷன் வேணாம், டைரக்டா கத்துக்கோங்க. ஏரியா ஆஃப் த இமேஜுக்கும் ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் ஸ்கொயர் வரும்.
ஏரியா ஆஃப் இமேஜ் பை ஏரியா ஆஃப் ஆப்ஜெக்ட் மேக்னிஃபிகேஷன் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் இமேஜ் பை ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட் ரைட்டா. ஸோ சம்மா போடும்போது இன்னும் ஈஸியாக புரியும். சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன் சொல்லுங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், மேக்னிஃபிகேஷன் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏரியா ஆஃப் இமேஜ் பை ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போதைக்கு இதை மட்டும் சொல்லி பழகு. இதை எப்படி சம்மா கன்வெர்ட் பண்ண இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லி கொடுக்குறேன். சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன், இவ்வளோ நேரம் ஒரு பெண்ணை நேரா நிக்க வச்சிங்க லேட்ரல், அதே பெண்ணை ஹரிசாண்டலா பிளேஸ் பண்ணீங்க லாங்கிடியூடினல். இப்போ ஒரு நோட்டை எடுத்துட்டு போயிட்டு மிரருக்கு முன்னாடி வைக்கிறீங்க ஏரியல். ஸோ ஏரியல் மேக்னிஃபிகேஷன் இல்ல சூப்பர்ஃபிஷியல் மேக்னிஃபிகேஷன் எம் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏரியா ஆஃப் இமேஜ் பை ஏரியா ஆஃப் ஆப்ஜெக்ட். சூப்பராக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னொரு பிரமாதமான விஷயம், பதில் சொல்லுங்க. நேற்று ஒரு பிளேன் மிரர் சொல்லி கொடுத்துருந்தேன்ல, பிளேன் மிரர்ல ஆப்ஜெக்டோட ஸ்பீடு v0, இமேஜோட ஸ்பீடு v. டக்குன்னு சொல்லுங்க. ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் ஈக்குவல்ஸ் டு. நேற்று என்ன சொல்லி கொடுத்தேன்? ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் ஈக்குவல்ஸ் டு, கேக்குதா இல்லையா? ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரரா இல்ல இமேஜா? மிரர் சார். ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர். ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். இது 3 மீட்டர் பெர் செகண்ட்னா இதுவும் 3 மீட்டர் பெர் செகண்ட் தான். சார் ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் கேட்டா ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் இமேஜ். அவ்வளவுதான். அதனால 6 மீட்டர் பெர் செகண்ட் வரும் சொல்லி கொடுத்தனா. நேத்து சொன்ன படிச்சு சொன்ன யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. என்னதான் உங்க பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பாரு, இப்ப ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் அப்படின்னா 2 டைம்ஸ். ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர், மிரரை பொறுத்து, ரெண்டுமே மிரரை பொறுத்துனா சேமா இருக்கும். இமேஜ் ஆப்ஜெக்டை பொறுத்துனா 2 டைம்ஸா இருக்கும். இது நேத்து பார்த்த பிளேன் மிரர்ல. அப்ப இதே மாதிரி கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர்லயும் படிக்கணும் தானே? ரைட்டா? ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க, ரொம்ப நல்லா கவனிங்க. இப்ப இது ஒரு கான்கேவ் மிரர். பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட், இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஆப்ஜெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து v0 ஸ்பீட்ல டுவர்ட்ஸ் த மிரர், இமேஜ் vi ஸ்பீட்ல அவே ஃப்ரம் த மிரர். உங்களுக்கு தெரியுமா, ஆப்ஜெக்ட் உள்ள போச்சுன்னா இமேஜ் வெளியில வரும். ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் த மிரர் அப்படின்னா, டுவர்ட்ஸ் த மிரர்னா இமேஜ் அவே ஃப்ரம் த மிரரா இருக்கும். இது கான்கேவ்ல ஃபர்ஸ்ட் 5 கேஸ், லாஸ்ட் கேஸ் கிடையாது. கத்துக்கிட்டீங்களா? ஸோ டுவர்ட்ஸ் த மிரர் அப்படின்னா இது அவே ஃப்ரம் த மிரர். ரைட் சார். கவனி, இந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் வேணும். வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் வேணும்னா -m² டைம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். இதுக்கு டெரிவேஷன்லாம் வேண்டாம். வேணும்னா நம்ம நோட்ஸ் போய் பார்த்துக்கும். பட் தேவையே இல்லை. தேவை இருக்குன்னா நானே எனக்கு இங்கே சொல்லி கொடுத்துருவேன். லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் வரைக்கும் நீங்க படிச்சா போதும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே காம்படிட்டிவ் சைடு. velocity of image equal to -m² times of velocity of object. velocity of image equal to -m² times of velocity of object. இப்போ நேத்து என்ன சொல்லி கொடுத்தேன்? velocity of imageம் velocity of object ஈக்குவல்னு சொன்னேன். எந்த மிரர் இது? பிளேன் மிரர். இன்னைக்கு என்ன மிரர் பாக்குறீங்க? கான்கேவ் பாக்குறீங்க, கான்வெக்ஸ் பாக்குறீங்க. அப்ப velocity of image வேணும்னா -m² times of velocity of object. இப்ப இதுல சம் எப்படி சார் போறது? கவனி. velocity of object கொடுத்துருவாங்க 3 மீட்டர் பெர் செகண்ட். மேக்னிஃபிகேஷன் கொடுக்கலன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா -v/u யூஸ் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா f/f-u யூஸ் பண்ணி பார்க்கணும். அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி m கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ m ஒரு பேஜுக்கு 1.5 வச்சுக்கலாமா? மேக்னிஃபை ஆயிருக்கு, லார்ஜ் ஆயிருக்குன்னா velocity of image equal to -1.5 whole square into v0. சால்வ் பண்ணா ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கும். அப்ப m நீங்க தனியா கண்டுபிடிக்கணும். velocity of image equal to -m² times of velocity of object. சூப்பரா இருந்துச்சா? அடுத்து இப்போ இது வரைக்கும் லேட்ரல் சொல்லியிருக்கேன், லாங்கிடியூடினல் சொல்லியிருக்கேன், ஏரியல் சொல்லியிருக்கேன், velocity of image சொல்லியிருக்கேன். அடுத்தது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆப்ஜெக்ட். அது என்னங்க சார் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்? கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரருக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் ரொம்ப குட்டியா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு, பாயிண்ட் ஆப்ஜெக்ட்.
ஸோ அந்த மாதிரி இருந்தா மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன சார் ஃபார்முலா கத்துக்கலாமா? டிவி பை டியூ. இவ்வளோ நேரம் நீங்க வி பை யூன்னு தானே போட்டீங்க, ஏன் இங்க மட்டும் டிவி பை டியூ? பட் டின்னா உங்களுக்கு தெரியும் ஸ்மால் இந்த இடத்துல. இப்போ டிவி பை டியூ ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எம் ஸ்கொயர். இதெல்லாம் சம்மா சால்வ் பண்ணும்போது உனக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இப்போதைக்கு ஃபார்முலாஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வா போதும். டிவி பை டி ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எம் ஸ்கொயர், டிவி பை டியூ மைனஸ் எம் ஸ்கொயர், ரைட்டா? இதுல வேற ஒன்றும் வேணாம். ஸ்மால் ஆப்ஜெக்ட்னு ஒரு வார்த்தை உங்க கொஷின்ல எங்கேயாவது இருந்துருச்சுன்னா, பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா டிவி பை டி ஈக்குவல் டு மைனஸ் எம் ஸ்கொயர். இங்கேயும் எம்முக்கு சிக்கல் இருக்கு. எம் என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க, எஃப் பை எஃப் மைனஸ் யூ கொடுக்குறாங்களா? யூ தெரியும்ல ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், எஃப் தெரியும் ஃபோக்கல் லென்த். அப்ப எஃப் யூ தெரிஞ்சிச்சு, எம் கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு வந்து மைனஸ் எம் ஸ்கொயர் போட்டா பாயிண்ட் ஆப்ஜெக்டோட மேக்னிஃபிகேஷன் கிடைச்சிடும். பாயிண்ட் ஆப்ஜெக்டோட மேக்னிஃபிகேஷன் அது டிவி பை டியூ தான். அதை சால்வ் பண்ணா உங்களுக்கு மைனஸ் எம் ஸ்கொயர்னு கிடைக்கணும். அவ்வளவுதான். ரைட், ஒரே நிமிஷம். இந்த பேஜ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கவனமா இருங்க. புரியலன்னா ஸ்டாப் பண்ணிருங்க, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எம்மோட வேல்யூ நெகட்டிவா இருந்தா எல்லாரும் காதுல வாங்க. இனி எங்கெல்லாம் -1, -0.5, -1.5, ஒரே நிமிஷம் கவனி. நேரா உட்காரு, வாட்டர் பாட்டில் இருந்தா தண்ணி எடுத்து குடிச்சுக்கோ. அடுத்த 5 நிமிஷம் தான் அந்த ப்ராப்ளம் பார்த்ததுமே டிக் பண்ற மாதிரியான நிறைய ஐடியாஸ் வரப்போகுது. நீ கஷ்டப்பட்டுலாம் சால்வ் பண்ண வேண்டாம், காதுல வாங்கினா போதும். அதனால அடுத்த 5 நிமிஷம் பேய் மாதிரி கவனிக்கணும். சரி, ஏற்கனவே நாங்கள் அப்படித்தான் சார் இருக்குன்னு சொல்லாத, கவனிக்கிறது அவ்வளவு சூப்பரா கவனிக்கணும். எம் நெகட்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ரியலா தான் இருக்கும், கண்டிப்பா இன்வெர்டடா தான் இருக்கும். ஏன்னா ஷியரா கான்கேவ் மிரரா தான் இருக்கும். முதல்ல இது படி. எம்மோட வேல்யூ -1.5. உன்கிட்ட கேட்பேன், என்னடா மிரர் இது? நெகட்டிவா? கான்கேவ் சார். நெகட்டிவா? ரியல் அண்ட் இன்வெர்டட் சார். கத்துக்கிட்டியா? ஓகே. அடுத்தது, இது எப்படி சார் சாத்தியம்னா, இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, இமேஜ் இங்க இருக்கு. எப்பவுமே இன் ஃப்ரண்ட் அப்படின்னாலே, இமேஜ் இன் ஃப்ரண்ட்ல ஃபார்ம் ஆனாலே ரிஃப்ளெக்டட் ரேஸ் ஆர் எக்ஸிஸ்ட். ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைக்குது. ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைக்கிறதுனால ஷியரா அது ரியலா தான் இருக்கும். கண்டிப்பா தலைகீழ தான் தெரியும், இன்வெர்டடா தான் இருக்கும். ஷியரா அது கான்கேவ் மிரரா தான் இருக்கும். அப்ப எம் நெகட்டிவ். படிங்க கூட, ரியல், இன்வெர்டட், கான்கேவ் மிரர். ஒருவேளை எம் பாசிட்டிவா ஒரு நம்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எம் பாசிட்டிவ்னா அதோட வேல்யூ பாருங்க, +1.5 இல்ல +0.5. சார் சரியா புரியல. எம்மோட வேல்யூ கிரேட்டர் தென் 1, எம்மோட வேல்யூ லெஸ் தென் 1 பாருங்க. எம்மோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தா, எப்பெல்லாம் எம் நீங்க பாசிட்டிவ்னு பார்த்துட்டீங்களோ அப்பவே அது வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு புரிஞ்சுக்கணும். இதுக்காக போய் சம்ம போட்டு உட்காந்துடக்கூடாது, டக்குன்னு சொல்லிடணும். பாசிட்டிவ்னா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட், இதுவும் பாசிட்டிவ் சார், அதனால வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். எல்லாமே ஒன்னா தானே சார் இருக்கு, வேற என்ன கண்டுபிடிக்க போறீங்க? கேர்ஃபுல்லா கவனி, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் 1 விட அதிகமா இருக்குன்னா கான்கேவ் மிரரோட லாஸ்ட் கேஸ். கான்கேவ் இன்னும் உங்களுக்கு நான் இமேஜ் ஃபார்மேஷன் சொல்லி தரல. கான்கேவ் மிரரோட லாஸ்ட் கேஸ்னா எது தெரியுமா? இதான் ஃபோக்கஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் நடுவில் நீங்க ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க. இமேஜ் ஃபார்மேஷன் மிரருக்கு உள்ளார கிடைக்கும், வெர்ச்சுவலா இருக்கும். நீங்க எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்களோ, கண்ணாடிக்கு உள்ளார உங்க முகம் தெரியுதோ, அதே மாதிரி கான்கேவ் மிரருக்கு உள்ளார அந்த ஆப்ஜெக்ட் இமேஜா தெரியும். நேரா நிற்கும், எரெக்ட், நீங்க தொட்டு பார்க்க முடியாது, வர்ச்சுவல். எம் ஷியரா பாசிட்டிவ், ஏன்னா ஹைட் ஆஃப் தி இமேஜும் அபவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அபவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்ப பாசிட்டிவ் பை பாசிட்டிவ், ஆன்சர் பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாத லார்ஜா இருக்கும், பெருசா இருக்கும், எம் கிரேட்டர் தென் 1 இருக்கும். சூப்பரா இருந்துச்சா? அப்படிங்க வாங்களேன், கவனி. எம் 1 விட அதிகமா இருந்தா கண்டிப்பா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான். ஷியரா கான்கேவ் மிரரோட கடைசி கேஸ், 6th கேஸ். at f1, between fnc 2, at c 3,
சிஎன் இன்ஃபினிட்டி 4, இன்ஃபினிட்டி 5, பிஎன்எஃப் 6, ஆறாவது கேஸ், 6th கேஸ். இப்போ எம்மோட வேல்யூ +1.5 இருந்ததுன்னா பிளஸ்க்கு 1 விட அதிகமா இருந்தாலே அது கான்கேவ் மிரரோட கடைசி கேஸ். சொல்லி பழக கான்கேவ் மிரரோட கடைசி கேஸ். இது பாவம் லெஸ் தென் 1 பாசிட்டிவ்னாலே கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருவோமா? யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். இப்போ நான் ஒரு 4-5 நம்பர் எழுதுறேன், எனக்கு இமேஜ் தெரியணும், எந்த மிரர்னு சொல்லணும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஆட்டம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. எம்மோட வேல்யூ -0.5. என்ன மிரர், என்ன நேச்சர்? கான்கேவ் மிரர் ரியல் இன்வெர்டட். சூப்பரா சொன்னீங்க. கான்கேவ் மிரர் ரியல் அண்ட் இன்வெர்டட். நான் R&I ன்னு எழுதிக்கிறேன், ரியல் அண்ட் இன்வெர்டட். எம்மோட வேல்யூ +1.5. கான்கேவ் மிரர் கான்கேவ் மிரர் லாஸ்ட் கேஸ். அவ்வளவுதான். கான்கேவ் மிரர் பாசிட்டிவ்ன்றதுனால வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட்னு எழுதிக்கிறேன். எம்மோட வேல்யூ +0.5. கான்வெக்ஸ் மிரர் ரியல் விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். எம்மோட வேல்யூ -1.5. விர்ச்சுவல் டைரக்ட் மிரர் ரியல் அண்ட் இன்வெர்டட். ஏன் விர்ச்சுவல் டைரக்ட்னு சொன்னேன்? எதுக்கு தப்பு பண்றேன்? நெகட்டிவ்னு பார்த்துட்டா என்ன சொன்னேன்? பதில் சொல்லு. நெகட்டிவ்னு பார்த்தா என்ன பதில் சொல்லணும்? ரியல் இன்வெர்டட் கான்கேவ். ஏன் விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட்னு சொன்னேன்? பாசிட்டிவ் பார்த்தா மட்டும்தான் விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். திரும்பவும் சொல்றேன் எல்லாத்தையுமே, நெகட்டிவ்னு பார்த்துட்டீங்கன்னா அது எல்லா இடமும் ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். பாசிட்டிவ்னு பார்த்துட்டீங்கன்னா விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் தான். இப்ப மிரர் கண்டுபிடிக்கிறது தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நெகட்டிவா இருந்தா வேற வழியே இல்லை, அவன் கான்கேவ் தான். பாசிட்டிவா இருந்தா 2 கேள்வி கேளுங்க. 1 விட அதிகமா இருக்கானா சார், 1 விட கம்மியா இருக்கானா. 1 விட அதிகமா இருந்தா கான்கேவ் மிரரோட கடைசி கேஸ். 1 விட கம்மியா இருந்தா கான்வெக்ஸ் மிரர். அவ்வளவுதான். ரைட்டா? இதே மாதிரிதான் லென்ஸ் வரும். அப்ப அங்க வரும்போது நான் மாற்றி சொல்லி தரேன். டக்குன்னு சொல்லுங்க. எம்மோட வேல்யூ +0.7. கான்வெக்ஸ் மிரர் விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ரைட். எம்மோட வேல்யூ -1.7. கான்கேவ் மிரர் ரியல் அண்ட் இன்வெர்டட். எம்மோட வேல்யூ +1.7. கான்கேவ் மிரர் ரியல் அண்ட் விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ரியல் அண்ட் இன்வெர்டர் யாரோ சொன்னீங்க, தப்பு. கான்கேவ் மிரரோட கடைசி கேஸ் பாசிட்டிவ் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். பாசிட்டிவ் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். இப்படிதான் ஈஸியா அந்த இடத்துக்கு போகணும். ரைட்டா? எம்மோட வேல்யூ 1 விட கம்மியா இருந்தா ஸ்மால் இமேஜ்னு அர்த்தம். எம்மோட வேல்யூ 1 விட பெருசா இருந்தா லார்ஜ் இமேஜ்னு அர்த்தம். எம்மோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்தா இமேஜ் சேம் சைஸ்னு அர்த்தம். எம்மோட வேல்யூ 1 விட ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா என்லார்ஜ்ட் இமேஜ்னு அர்த்தம். என்லார்ஜ்ட் இமேஜ்னு அர்த்தம். ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஆல்மோஸ்ட் மிரர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த இமேஜ் ஃபார்மேஷன், அது இமேஜ் ஃபார்மேஷன் தேவையில்லை. இதோ இதை பார்த்துட்டாலே ஈஸியா புரிஞ்சிடும். கவனி. இப்போ ஒரே ஒரு கொஷின் யார் சால்வ் பண்றீங்கன்னு பாக்குறேன். ஒரு கொஷின் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போயிடு. கொஷின் நம்பர் 10ல இருந்து 24 வரைக்கும் தான் உனக்கு ஹோம்ஒர்க் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. 10 நானே சொல்றேன், டேட்டா மட்டும் எடுத்துக்கோ. 10. The focal length of concave mirror is 50 cm. இப்போ நான் பிளஸ் எடுக்கணுமா மைனஸ் எடுக்கணுமா? பிளஸ். கான்கேவ் ஏன் மைனஸ்? கான்கேவ் மிரர் focal length நெகட்டிவ் சொன்னா மைனஸ் எடுக்கணும். Object be placed, images 2 times magnified. கவனி. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க. வேர் அண்ட் ஆப்ஜெக்ட். வேர் அண்ட் ஆப்ஜெக்ட்னு சொன்னதும் யார் கேக்குறாங்கம்மா? வேர் அண்ட் ஆப்ஜெக்ட் பி பிளேஸ்ட். கொஸ்டின் என்ன? யூ கேக்குறாங்கன்னு அர்த்தம். யூ கேக்குறாங்கன்னு அர்த்தம். இமேஜ் இஸ் 2 times magnified. காதுல வாங்கு. இமேஜ் இஸ் 2 times magnified. அப்ப எம் வந்து 2 பக்கத்துல ரியல் அண்ட் இன்வெர்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எம் +2 -2? மைனஸ் சார். மைனஸ். ஆமா, அவன் தான் கொடுத்துறாங்கல்ல.
ஒரே நிமிஷம் இந்த சிக்கலே வேணாம், எல்லாரும் குரூப் சம் நம்பர் 10 படிச்சுக்கோ. ஒரே நிமிஷம். இந்த இதுல சம்ம சால்வ் பண்றதுலாம் என்ன சொல்றது, இட்லி மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா டேட்டா கரெக்டா எடுக்கணும். ரைட்டா? இங்க பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் சென்ட் பண்ணிருக்கேன். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் -50. வேர் அன் ஆப்ஜெக்ட் பி பிளேஸ்ட், யூ கேக்குறாங்க. இமேஜ் இஸ் 2 times மேக்னிஃபைடு. எப்போதைக்கு எம் 2 தான், ஆனா பக்கத்துல பாருங்க ரியல் அண்ட் இன்வெர்டட் மைனஸ். யார் சொல்றீங்க? எம் கொடுத்திருக்காங்க, எஃப் கொடுத்திருக்காங்க, யூ கேக்குறாங்க. அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எம் F equal to M equal to F by F minus U sir. அப்ப நீங்க தானே யோசிக்கணும். எம் இருக்கு சார், எஃப் இருக்கு சார், யூ கேட்டிருக்காங்க. அப்ப எம் ஈக்குவல் டு எஃப் பை எஃப் மைனஸ் யூ. எம் வந்து -2, எஃப் -50. காதல் வாங்க சார் -30 சார். ஆன்சர் -30 அம்மா. யூவா? ஆமா சார். இங்கேயோ தப்பு பண்ணிருக்கீங்கம்மா, திரும்ப செக் பண்ணுங்க. எஃப்க்கு பதிலா அகைன் -50 மைனஸ் யூ தெரியாது. இப்ப சால்வ் பண்ணுங்க. அப்படியே இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 100 -25 சார். -25 ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். பை இந்த பக்கம் எடுத்துருவாங்க. -2 into -50 + 100 + 2u. சார் -75 சார். 75 சென்டிமீட்டர் மேபி இருக்கலாம். -25. மைனஸ் இன் ஃப்ரண்ட் தான், நம்ம ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். இன் ஃப்ரண்ட் ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். அப்ப 2u equal to -50 -100 -150. அப்ப u equals to -150/2, u equal to -75 cm. in front காமிக்கணும்ல, அதனால மைனஸ் அதுவே வந்துரும். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ன்னு வந்துரும். சோ u equal to -75 cm. சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான் சம். அப்ப சம் நம்பர் 10 சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் அப் டு ஒரே நிமிஷம் 24 வரைக்கும் ஹாப்பியா சால்வ் பண்ணு. தெரியலன்னா விட்டு நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு ஃபுல்லா ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். இப்ப நேத்து ஒரு 9 சம் கொடுத்தா அதுல 5வது சம் ஏதோ தெரியலன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 24 வரைக்கும். ஸோ இந்த 24 வரைக்கும் இருக்கிற டவுட்ஸ் நம்ம நாளைக்கு கிளியர் பண்ணிட்டு தான் நான் அடுத்த டாபிக் போவேன். அதனால ஹாப்பியா சால்வ் பண்ணு. வரலன்னா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், கூடவே இருக்கு. என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, பாத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த வருஷம் வேற மாதிரி இருக்கணும் ரிசல்ட். ரொம்ப நல்லா வேலை செய்யணும். அது என்னெல்லாம் பண்ண முடியுமோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடு. ஒர்க் பண்ணா போதும், நீ வேற ஒன்றும் பண்ண தேவை, நீ எதுவுமே தேட வேண்டாம். எல்லாத்தையும் தேடி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். படிச்சு அதை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உன்னை பார்த்துக்கிட்டா சரிதான்.